ஆன் பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஐயோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி லீவ் போட்டேன், ஒர்க் போகல. இன்றைக்கி ஒர்க் போகாமல் லீவ் போட்டேன். லீவ் போட்டுட்டு ஏதாச்சும் பொண்ணை இன்றைக்கி சைட் அடிக்க போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம் யூடியூப்பில். அந்த வீடியோ எடுத்து அன்றைக்கி ஒரு 2 பொண்ணுக்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால. ஆனால் நான் பார்க்க போனது அந்த 2 பொண்ணு தான். ஆனால் என்னை பார்த்தது வேறு 3 பொண்ணுங்க பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்களா வண்டி பார்த்தாங்களான்னு தெரில. ஆனால் நான் ஹெட்ஃபோன் வந்து பாட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நான் வண்டியை நிறுத்திட்டு பாட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி போய் பேசுகிறதுன்னு தெரியாமல் பாட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி தானே. ஐயோ இப்படி பேசணுமா? எப்படி திருப்பிக்கிறேன். பாட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் போயிட்டு என்ன பண்ணிட்டுருந்தேன், அப்படியே நின்றுட்டு அப்புறம் காலேஜ் பஸ்லேருந்து இறங்கின 3 பொண்ணுங்க வந்து அப்படியே போயிட்டுருந்தாங்க. என் பக்கத்தில் தான் போகிறாங்க. அதாவது இப்படி வண்டி இருக்குன்னா எங்கே வண்டி இப்படி நான் நிற்கிறேன்னா இப்படி தான் போகிறாங்க, பேசிகிட்டே போகிறாங்க. பேச அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்களும் பேசலை, நானும் பேசலை. நம்ம வந்து இந்த ஷேர் சேட்டில் உருட்டுவாங்க தெரியுமா? ஷேர் சேட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஷேர் சேட்டில் வந்து ஷேர் சேட் ரூம்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஷேர் சேட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லைவ்னு ஒன்று இருக்கும். கீழே அந்த ஹோமு ரீசெண்ட்டாக அந்த சர்ச்சு அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதில் லைவ்னு ஒன்று இருக்கும். அந்த லைவில் போய் பார்த்தீங்கன்னா சேட் ரூம்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா உருட்டுவேன். எனக்கு அதில் ஒரு நிறைய ஃபேன் பேஸே இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். ஃபீமேல் ஃபேன் பேஸே இருக்குது. ஏன்னா உருட்டுகளில் உருட்டு பல விதமான உருட்டு. நான் தான் அந்த மாதிரி உருட்டிகிட்டு இருந்தவன் நானே. என்ன திடீர்னு அந்த சைடு போகிறதில்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது. எத்தனை பொண்ணுக்கிட்ட தான் திரும்ப ஒரே ரிப்பீட்டாக உருட்டிகிட்டு இருக்குதுன்னு ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சாவி ஆஃப் பண்ணிட்டேன். பேட்ரி போயிட போகுது. அப்புறம் அதுக்கு ஒரு டைம் அலையணும், எதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இன்னும் நிறையா சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அப்புறம் நடுவில் ஒரு என்ட்ரியை போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டிஸ்லைக் பண்ணாதீங்க. யார் டிஸ்லைக் பண்ணுறாங்கன்னே தெரில, யாரோ டிஸ்லைக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பாருங்கள், நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறாங்க, நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னே தேவையில்லை. உங்களை யார் பார்க்க சொல்லி கேட்டால் நான் லைக் பண்ணுங்கன்ட்டு உங்களை கேட்கவே கிடையாது. அதாவது டிஸ்லைக் பண்ணுற உன்னை நான் கேட்கவே கிடையாது, சரியா? நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டே இரு. இது லைக் பண்ணுங்கன்ட்டு தான் நான் சொல்ல முடியும், டிஸ்லைக் பண்ணுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. அதனால் நீ டிஸ்லைக் பண்ணுறவன் நீ வீடியோவே பார்க்க கிடையாது. நீ தள்ளிட்டு போயிரு. யூடியூப் உனக்கு காட்டுறான்னா ஏன் எனக்கு காட்டுறான்னு நீ அவனுக்கு மெயில் பண்ணி கேளு. நீ அதுக்காக அவன் காமிச்சிட்டானே அப்படின்ட்டு எனக்கு டிஸ்லைக் பண்ணாத. ஏன்னா நானே ஒரு பல வருஷம், ஒரு 6 வருஷம் பழைய சேனல் இது. அதில் தான் பேரை மாற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா என் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் போகாது. அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இந்த வீடியோவை முடிச்சிடுவோம். ஆமாம், என்ட்ரி போட்டு நினச்சல என்ட்ரி இப்படி தான். நான் அடிக்கடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாகிற மாதிரி வேறு ஒரு டாபிக்குள்ளே போயிடுவேன். ஓகே, நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானு நீங்கள் அமுத்த மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா யூடியூபோட நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃபில் தான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படியும் வீடியோ அடிக்கடி போடுவேன், இனிமேல் போட்டு தான் ஆகணும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அந்த வீடியோ போட்டோன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணணும். வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், யாரும் டிஸ்லைக் பண்ணிடாதீங்க. அப்புறம் முடிஞ்சால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 2 சில விஷயம் கேட்டிருக்கேன். அந்த மைலேஜ் இதை கேட்டிருக்கேன். அந்த மைலேஜுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். R15 ரைடர்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு தான் தெரியும். மைலேஜ் அதில் இருக்கிற மாதிரி அதில் காட்டுற மாதிரி தான் வருமா இல்லை எப்படி வரும்னு எனக்கு தெரில. ஸோ அது ஒன்று கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய குரூப்லலாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாரா அவன் இவ்வளோ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கான், எதுவுமே தெரியாமல் எதுக்கூட R15 வாங்கி வச்சுருக்கான் அப்படின்ட்டுலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படியாவது ஷேர் பண்ணுறீங்களேன்னு. அவ்வளோதான். ஓகே, டாட்டா, பை பாய். அடுத்த விலாகில் பார்க்கலாம். மேபி அடுத்த விலாக் வந்து ஹெல்மெட் வந்துடும் நினைக்கிறேன். ஹெல்மெட் வந்துடுச்சுன்னா ஒர்க் போகிறப்பவே நிறையா பொண்ணுங்க இருப்பாங்க நான் போகிற ரூட்டில். அவங்களெல்லாம் என்ன அந்த கேமராவோட குவாலிட்டி தான் செம்ம கேவலமாக இருக்கும். ஏன்னா 1200 தான் அது. ஸோ அது கேவலமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி அந்த மொபைல் ஹோல்டர் வந்து ஹெல்மெட்டில் மாட்டுற மாதிரி வாங்கிட்டேன்னா இந்த ஃபோனை வச்சு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய். ரொம்ப வேக்குது, வெயில் அடிக்குது. டாட்டா.
கடைசியாக எல்லோரும் என்னோடய லிசாவை பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை லிசா, குயின் லிசா. இதில் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எங்கள் பாப்பா வந்து இந்த கிரீடத்தை கிழிச்சிருச்சு, அதாவது சுரண்டி எடுத்துருச்சு எங்கள் பாப்பா. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும். அப்புறம் ஹெல்மெட் வந்ததுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே ஐயோ யார் ஸ்க்ராட்ச் இல்லையா, சங்கட்டம். இங்கே வந்து யூடியூப் TN34 ரைடர் அப்படின்னு போடணும். அப்புறம் ஹெல்மெட்லேயும் போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேபி அடுத்தடுத்த அப்டேட்லாம் இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. மாற்றிடுவோம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம். அது வரைக்கும் டாட்டா பை பை. ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்துச்சுன்னா அது என்னது ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ போடுறேன். டாட்டா பை பை, டேக் கேர்.